சேர்ந்து நல்லவங்களை சாச்சிட முடியும்னா நல்லவங்க யாரும் உசுரோடு இருக்க முடியாதுடா. ஆண்டவன் இருக்காண்டா, எங்க அப்பத்தாக்கு ஒண்ணும் ஆகாது. கஞ்சா வச்சு உன்னை அரெஸ்ட் பண்ணி காலேஜ் ஒரு நாள் மூணுதான் அந்த ஒரேடியா மூடுறதுதாண்டா புறம்போக்கு. என்ன பாக்குற? புறம்போக்கு எடுத்தா காலேஜ் கட்டிருக்க புறம்போக்கு. என்னடா சொல்ற? உங்க அப்பா சண்முக பாண்டி 1943 வத்தலகுண்டுல இருக்கிற பொன்னுசாமி தேவர்கிட்ட 22 ஏக்கரா நிலம் வாங்கி விவசாயம் பார்த்திருக்காரு. அதை ஒட்டி இருந்த ஏரி வத்தி போன உடனே ஏரி புறம்போக்கு இடத்துல 43 ஏக்கரா நிலத்தை வளைச்சு போட்டு அதுலயும் விவசாயம் பார்த்திருக்காரு. நீ லோக்கல் இருக்கிற விஏஓ, தாசில்தார், சர்வேர் எல்லாத்தையும் சரி கட்டி மொத்தம் இருந்த 65 ஏக்கராவையும் சுத்தி வளைச்சு நீ அதுல காலேஜ் கட்டிட்ட. உன் கெட்ட நேரம் காலேஜ் மெயின் பில்டிங்க பின்னாடி கட்டிட்டு பிளே கிரவுண்ட முன்னாடி விட்டுருக்க. நீ காலேஜ் மெயின் பில்டிங்க கட்டின இடம் தாண்டா ஏரி புறம்போக்கு இடம். இந்த விஷயத்தை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் கல்வித்துறைக்கும் நகராட்சிக்கும் சொன்னா 3 நாள்ல ஆர்டர் போட்டுருவாண்டா உன் காலேஜ் இடிக்கிறதுக்கு. கோடி கணக்குல பணம் சம்பாரிச்சு கொடுத்து உன் திமிருக்கு தீனி போடுற உன் காலேஜ் காலிடா. என்னடா கதை விடுற? போலீஸ், விஜிலன்ஸ், நார்காட்டிக்ஸ், இன்கம் டாக்ஸ், லஞ்ச ஒழிப்புன்னு எல்லாத்தையும் உன் வீட்டுக்கு அனுப்புனேன். விட்டு போன ஒரே டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். நாளைக்கு அதுவும் வரும்டா. 1000 ஆட்டை வெட்டினாலும் தப்பு இல்ல, ஆனா ஒரு மான தொட்டாலே தப்பு. நீ சுட்டிருக்க. யாரா சொன்னா? நான் சொல்ல, உன் வீட்டுல இருக்கிற போட்டோவை பொட்டாடி பேட்டியும் சொல்லுது. பாக்குறியா? பாரு. ஆமா, உங்க வீட்ல மிருகங்களோட தலை, தோல், கும்பல இருக்கு. அங்க துப்பாக்கி வச்சுட்டு புலி மேல நிக்கிறாரு. அவர் யாரு? என் வீட்டுக்காரவுதே. அவங்க நல்லா வேட்டையாடுவாங்க தெரியுமா? பக்கத்துல இருக்கிற திருமலைக்காடு, திருநீர்மலை காட்டுக்குள்ள எல்லாம் போய் புலி, மானு, சிங்கம், மெளா, காடை, கௌதாரி, காட்டெருமை, ஏன் குரங்க கூட சுட்டிருக்காங்க. 3 மாசம் கூட கொடைக்கானல்ல இருந்து வரும்போத ஒரு மான சுட்டு தூக்கி வந்துட்டாங்க. மான் கறினா எங்க எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம். அதே இந்த ஒரு பேட்டி டிவில வந்தாலே உன் மொத்த குடும்பமும் ஆயுஷ்க்கு உள்ளதாண்டா இருக்கணும். நீ ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா போய் அலைஞ்சு ஒவ்வொருத்த முன்னாடி கை கட்டி நின்று அவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம புலம்பி, எந்த கேள்விக்கு எந்த பதில் சொன்னா, எதுக்கு உண்மையை சொன்னா, எதுக்கு போய் சொன்னா, அதுக்கு என்ன வருமானம் சொன்னா, இதுக்கு என்ன செலவு சொன்னு தெரியாம குழம்பி, சொந்த பொண்டாட்டி நம்பாம, கூட இருக்கவங்க நம்பாம, பெத்த பிள்ளை நம்பாம, மண்டை சுத்தி பைத்தியம் பிடிச்சு தூக்குப்பட போவ. அது முடியாம பக்கத்துல இருக்கிற தூக்குப்பட வைப்பேன், உலகானாவ போலீஸ் கிட்ட மாட்டுவேன், ஜெயிலுக்கு போவடா, போக வைப்பண்டா. எனக்கு ஒரு நாள் டைம் கொடு. எதுக்கு? தெரிந்ததுக்கு. திருந்துறவன் டைம் கேட்க மாட்டான்டா. சொல்லு குழந்தை. ஒரு முக்கியமான விஷயம் வேறு. சக்கரவண்டி ஆளுங்க அப்பத்தாளுக்கு விஷம் வச்சுட்டானுங்க. அப்பத்தா எழுத்துக்கு பறிச்சுக்கின்னு கிடக்குப்பா. நீ வந்தா எல்லாம் தெரியாது. யார்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்த? யார்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்த? வேலைகிட்ட பேசிக்கிட்டு. என்னடா கதை இருக்கிற? வேலைதான் இங்க இருக்கான்ல, அவனுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியல. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? உண்மையை சொல்லிடுறேன் சித்தப்பா. இங்க இருக்க வேலை இல்ல, வாசு. வாசுவா? யாரு உனக்கு இப்படி தைரியம் கொடுத்தது? எல்லாத்துக்கும் காரணம் இவ தானே. ஒண்ணு ஓடி வரல பேச்சு. குடும்பத்தை பிரிச்சுட்டியடா. நல்லா இருந்த வீட்டுக்குள்ள நரிப்பு வந்த மாதிரி ஆகிட்டியடா. ஒண்ணு எங்க உசுரு போறீங்க, அவனை பிரிங்க வச்சிருக்கீங்க. இவனை அடிச்சு துரத்துங்கடா. இவன் என் மூஞ்சிலே பிடிக்க கூடாது. போடி வெளியே. வேலு மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தோம், எல்லாத்தையும் விஷமாக்கிட்டியடா. என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா வலி தெரியும் உனக்கு. இவரை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இருங்க வாசு, வேலு வேலு நினைப்பு பெருசா உரிமை கொண்டாடுறீங்களே. அருவா எடுத்து அவரோட வாழ்க்கை சீரழிச்சு போகுதே. அவர் நல்லா இருக்கணும்னு யாராவது நினைச்சீங்களா? சொல்ற கேளு, அதிகமா பேசாத. அண்ணனோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கிற இவரை போய் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுறீங்கல்ல. உங்க குடும்பத்தை விட்டு வேலுவை பிரிக்கணும்னு என்னைக்குமே இவர் நினைக்கல. வேலு அருவாலை தூக்கிட்டு பிரச்சனைக்கு போகும்போதெல்லாம் யாராவது வந்து தடுத்து நிறுத்திருக்கீங்களா? இந்த வீட்டுல பிறந்த பிள்ளையா இருந்தா தடுத்திருப்பீங்க. யாரோ பெத்த பிள்ளையா இருந்தா கண்டுக்காம விட்டுட்டீங்க. அவங்கள பத்தி பேச நீ யாரு? உனக்கு என்ன உரிமை இருக்கு? கிளம்பு, கிளம்புகிறது. போ. கோபப்பட்டதுனாலயா? என்ன? உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்டீங்கல்ல? ஏய், நான் அந்த அர்த்தத்துல சொல்ல. அவங்க எல்லாம் கையில அருவாள் தூக்கினாலும் மனசால குழந்தைங்க மாதிரி. நீ எதை வேணாலும் பேசிட்டுன்னு கேட்டுட்டு இருக்க. நான் ஒன்னும் லவர் கிடையாது. ஆல்மோஸ்ட் யோர் ஹஸ்பண்ட். நீ சென்னை கிளம்பு, அப்பா அம்மா கூட இரு. நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். அண்ணே, இவ்வளவு நாளா நம்ம கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டினது வேலு இல்லனே, வாசுவான். என்னடா சொல்ற புதுசா? மூளையோட வேகம் அதிகமா இருக்கு.
அருவாவோட வேகம் குறைஞ்சு போச்சேன்னு சந்தேகப்பட்டேன். ஐய். சாந்தி. ஐயோ ஐயோ தப்பனிட்டமா. சக்கரபாண்டி சங்க இருக்காம அப்பதான் மூத்தல நம்மளுக்க மாட்டேன். நம்ம கிட்ட இருக்க ரெக்கார்ட்ஸ் வச்சு சக்கரபாண்டி மேல உடனே ஆக்ஷன் எடுத்துலாமே வாசு. எனக்கு கிடைக்காத அந்த சக்கரால எவனுக்குமே கிடைக்க கூடாது. நான் இந்த ஊரை விட்டு காலி பண்ற நேரம் வந்துருச்சு. இனி அவன் ஊருக்குள்ள நிறைய பேர் சாவணும். ஆனா ஏற்கனவே எடுத்துக்கிற ஆக்ஷனுக்கு அவங்க கிட்ட இருந்து என்ன மாதிரி ரியாக்ஷன் வரும்னு ரொம்ப கேர்ஃபுல்லா ஸ்டடி பண்ணணும். சக்கர ஆலையில வேலை செய்யற சொக்கம் பட்டிக்காரங்க அத்தனை பேரையும் 2 மணி ஷிஃப்ட்டுக்கு மாத்த சொல்லு. வேலை ஆரம்பிச்ச 10 நிமிஷத்துல பாம்பு வெடிக்கணும். பாம்பு வெடிச்ச சத்தம் கேட்ட உடனே ஊர்க்காரங்க எல்லாம் ஃபேக்டரியை பார்த்து ஓட ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்துல வேலை வீட்டுக்குள்ள போந்து அத்தனை பேரையும் கண்டனோட்டமா வெட்ட சொல்லு. ஊருக்குள்ள என்ன நடந்தாலும் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம ஆளுங்க நம்ம சாதிக்காரனை வெட்டும் போது வெறியோட வெட்ட மாட்டான். சாதி பாசம் தடுத்துரும். அசலூர்காரன் வந்தா தான் சரியா வெட்டுவான். இருமா, ஒரு நாள் பொறுத்து போலாம். ஒரு நிமிஷம் கூட என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. நான் போய் அந்த அம்மாவை கேக்குறேன். பெத்த தாய் பிள்ளைய கேட்கும் போது கொடுக்க முடியாதுன்னு யார் சொல்ல முடியும்? நீங்க புறப்படுங்க. சக்கரபாண்டி டேய் சக்கரபாண்டி எங்க இருக்கா சொல்லு. எனக்கு தெரியாது. சொல்லு. டேய் வாசு, இப்பதான்டா எனக்கு உண்மை தெரிஞ்சது. நான் யாரு, என் பவர் என்னன்னு இப்ப காட்டுறேன்டா. சொக்கம்பட்டியில ஒவ்வொரு வீட்லயும் அழுக சத்தம் கேட்கும். உன் வீட்டுல மட்டும் கேட்காது. ஏன்னா உன் வீட்டுல அழுவறதுக்கு யாருமே உசுரோட இருக்க மாட்டாங்க. நீதான் பெரிய டிடெக்டிவ். முடிஞ்சா மோப்பம் முடிச்சு காப்பாத்து போ. சொக்கம்பட்டி ஊர்கிட்ட தான் நிக்கிறோம் வாசு. ஊருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? நைட் 2 திருடங்கள சுகர் ஃபேக்டரியில அரெஸ்ட் பண்ணி செம்பட்டி ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க வாசு. எந்த ஊருக்காரங்க? யாரோ ஹிந்திக்காரங்கன்னு சொன்னாங்க. ஹிந்திக்காரங்க சுகர் ஃபேக்டரியில திருடுனாங்களா? சரி நான் கூப்பிடுறேன் வை. சுகர் ஃபேக்டரியில வந்து என்ன திருடுவானுங்க? கண்டிப்பா அங்க கேஷ் இருக்காது. அங்க சக்கரை தான் இருக்கும். இல்லனா டூல்ஸும் மிஷினும் திருடலாம். சக்கரையும் இரும்பும் திருடுறதுக்கு இவ்வளவு செக்யூரிட்டி தாண்டி வரும்னு அவசியம் இல்ல. நல்லா விசாரிச்சு பாத்துறேன் தம்பி. ஊருக்குள்ள சுகர் ஃபேக்டரி வேலைக்கு நேத்து நைட் ஷிஃப்ட்டுக்கும் நீ காலேஜ் ஷிஃப்ட்டுக்கும் யாருமே போல. எல்லாருக்குமே மத்தியானம் 2 மணி ஷிஃப்ட் தான் போட்டிருக்காங்க. 200 பேருக்கும் எப்படி 2 மணி ஷிஃப்ட் போடுவாங்க? வாசு, இது ஏதோ பர்பஸா எல்லாரையும் அவாய்ட் பண்ண மாதிரி தெரியுது. எனக்கு அவாய்ட் பண்ண மாதிரி தெரியல. ஏதோ வேணும்னே அவங்கள அசெம்பிள் பண்ண மாதிரி தெரியுது. எஸ்பி ஓகே சொல்லிட்டாரு. அநேகமா அவங்க சீஃப் எஸ்பி கிட்ட பேசி பாரு நினைக்கிறேன். நீங்க விசாரிச்சீங்க. तुम दोनों हिंदी वालों क्या? हाँ जी। आपका नाम? चोपड़ा। राकेश। ஐயோ அம்மா ஹிந்தி வார்த்தையாடா? சுகர் ஃபேக்டரியில பாம்பு வச்சிருக்காங்க. 2 மணிக்கு முடிச்சிரும். உடனே பாம்பு ஸ்குவாடுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் மேல ஒரு சீரியஸ் மேட்டர் போன். என்னடா வேணும் உனக்கு? ஃபேக்டரியில பாம்பு வச்சிருக்காங்க. எல்லாம் வெளிய போங்க. சீக்கிரம் வெளிய போங்க. சீக்கிரம் போங்க. சுகர் ஃபேக்டரி தக்கரமாடியால பாம்பு வச்சிருக்காங்க. ஓடியாங்க, எழுந்துருங்க. ஐயோ நம்ம ஊர்காரங்க எல்லாம் ஃபேக்டரியில இருக்காங்க. காப்பாத்தலாம், ஓடியாங்க. ஐயோ, சக்கராலையில பாம்பு வச்சிட்டாங்களா? ஓடியாங்க. சுகர் ஃபேக்டரியில எவ்வளவு பாம்பு வச்சிருக்காங்க? எல்லாரும் ஓடியாங்க. ஒரு ஆள் கூட எல்லாத்தையும் விட இருப்ப. ஹலோ, சீக்கிரமா போன் எடுத்து மொட்டை மாடிக்கு போ. நீ போ சொல்றேன். இந்த பாருப்பா. அம்மா, எங்க பிள்ளைங்களுக்கு வேணுமா? தயவு செஞ்சு கொடுத்துருங்கம்மா. ராமாயணத்துல கூட ஒரு தாய் பிள்ளைய 14 வருஷம் தான் பிரிஞ்சிருந்தேன். ஆனா நான் மேல போ. எல்லாரும் போய் செக் பண்ணு. இந்த பாக்கறப்பா, உடனே பார்த்து சொல்றேன். வேலு முக்கூட்டு தெருவுல 2 பேர் ஓடி வர்றாங்க.
பக்கம் பாரு உன வச்சிடாத. பெரிய கருப்பு வீட்டுக்குள்ள 2 பேரும் உட்கார்ந்திருக்காங்க. சரி பாத்துக்கிறேன். அம்மன் கோயில் தெருவுல 2 பேரும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. மூட்டைக்கு மேல இருக்கு சார். சார் 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 சொல்ல கேளுங்க சார். கொஞ்சம் இருக்கு சார். இருங்க சார். வாசல் எல்லாரும் வெளிய வாசல்யா. இந்த மூட்டை தூக்கியா. மாஸ்டர் போய். ஐயா வாசு சக்கரபாண்டி எங்க இருக்கா? ஒட்டஞ்சத்திர ரைஸ் மில்ல ஒளிஞ்சிட்டு இருக்காருங்க. என்னடா இன்னும் பாம்பு வெடிக்கல? டேய், மணி 2:30 ஆச்சு. வந்துட்டியா? வெளியே எச்ச சோறு நாய் திங்கும் போதே நினைச்சேன் உள்ள ஒரு நாய் நல்ல சோறு திங்குதுன்னு. முடிஞ்சா கிடக்கல. மாட்டினியாடா? அவனை வெட்டிடாத, அவன் சாவ கூடாது. நான் ஏன் வெட்டணும்? அவனே சாவ போறான்டா. இல்ல, நான் அவனை காப்பாத்துவேன். நான் ஸ்டேஷன் போய் லிவர் ரிலீஸ் பண்ண சொல்றேன். நீ எதுவும் பண்ணிடாத வேலு. என் கையால நீ செத்த அந்த பாவம் என் குடும்பத்துக்கு வரக்கூடாது. கடவுளோட கால கனியை போட்டுக்கான்.
ஆண்டவன் தூண்லயும் இருப்பான் துரும்புலயும் இருப்பான் இரும்புலயும் இருப்பான்டா அதான் உனக்கு தண்டனை தண்டவாளத்துல வச்சிருக்கான் Guards! மனுஷனுக்கு மட்டும் இல்ல மரம் மட்டை செடி கொடி எல்லாத்துக்குமே உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு உனக்கு மட்டும் ஏன் எதுவுமே இல்லாம போச்சு அவன் வந்து காப்பாத்த நினைக்காத ரயில் அடிக்காம நீ தப்பிச்சாலும் நான் உன்னை அடிப்பேன்டா சாவ பார்த்து பயப்படுறவன் நினைச்சாட அந்த சக்கரபாண்டிய சரித்திரம் படைக்காம சாவ மாட்டேன்டா. சிக்னல் லாக் ஆயிடுச்சு தம்பி. இனிமே ரிலீஸ் பண்ணா ட்ரெயினுக்கு பெரிய ஆபத்தாயிடும். ரயில் என் மேல மோதினா ரயிலும் காலி, அந்த ரயில்ல வர்ற அத்தனை பேரும் காலி. அதுல கண்டிப்பா ஒரு ஆளுங்க 20 பேர் இருப்பானுங்கல்ல, எனக்கு அது போதுண்டா. ஊர்ல பாம்பு வைக்கலாம், கார்ல பாம்பு வைக்கலாம், வீட்டுல பாம்பு வைக்கலாம். ஆனா நான் எங்க வச்சிருக்கேன் தெரியுமா? பாரா. ஏய், 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 ஏய். பக்கத்துல வந்த ஒரே அழுத்த அழுத்திடுவேன். நீ உயிரோட இருக்கணும். சக்கரபாண்டி சாதனையை வெளியே சொல்ல சாட்சி வேணும். அத்தனை பேரும் சாவறத நீ பார்க்கணும். இந்த பாம்போட உன் வீட்டுக்குள்ள பாயணும் இருந்து இங்கே அதுக்கு முடிவு வந்துருச்சு. எங்கேயோ பிறந்து இங்க வந்து எச்ச பாலை குடிச்ச உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தா என் ஆத்தா கிட்ட மொத்த பாலையும் ஒத்த ஆளா குடிச்ச எனக்கு எவ்வளவு திமிர் இருக்குண்டா.